சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோட்ல முத்துக்கு ரோகிணியை பற்றின எல்லா விஷயமும் தெரிய வருது. வீட்டில் போய் இன்னைக்கு சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு ரோகிணியை பற்றின விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இந்த பார்லர் அம்மாவை உண்மையான பேர் கல்யாணி. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் கிறிஸ்டின் ஒருத்தன் இருக்கான் இல்லை, அது இவங்க சொந்த பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. நான் உங்க எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லியிருந்திருக்கணும், ஆனால் சொல்லாமல் விட்டுட்டேன். கிறிஷ் வேறு யாரும் இல்லை, என் அக்கா பையன்தான். நானே என் அக்காவும் ட்வின்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு என்னம்மா இது புது கதையாக வேற சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது கதை இல்லை நஜம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு அண்ணாமலை இருந்துட்டு நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா முத்து இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது மாதிரி நான் வீட்டில் போய் சொன்னால் கண்டிப்பாக பார்லர் அம்மா மாற்றி தான் சொல்லும். அதனால் அந்த உண்மையை அது வாயாலே நம்ம வெளியே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மீனா, ஸ்ருதி, ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரோகிணி இந்த முத்து எதுக்கு எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான் என்னன்னு தெரியலையே. ஒரு வேளை அந்த மீனா முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாளா? ஐயோ, இவங்க கிட்ட நான் தினம் மாட்டிக்கிட்டு சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணவும், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஆரம்பிக்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.